அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேப்டன் இனோ. இன்னைக்கு ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெள்ளல் மீன் வந்து ஒரே பாடுல 3 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு கிடைச்சதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இப்போ வந்து வேலையாள்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஆக்ரோஷமாக வலையை இழுக்கிறாங்க. எதுக்காக இந்த வலையை இவ்வளோ ஸ்பீடாக இழுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் வந்து எங்கள் வலையில் கிடக்கக்கூடிய மீன் வந்து வலைக்கு அடிப்பாகத்தில், அதாவது கூர் பகுதிக்கு போகாமல் இடையிலே நின்றுக்கிட்டுங்க. இது இடையில நின்றுச்சுன்னா இந்த வலைகளில் வந்து நாங்கள் ஃப்ரெண்டு, அதாவது முன்பகுதியில் வந்து ரொம்ப ஆஞ்ச கண்ணி போட்டிருப்போம். அதுக்கப்புறம் அந்த வாலில் தான் வந்து அந்த கண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கொண்டு போவோம். அந்த சின்ன கண்ணியில் கிடந்தால் தான் இந்த மீன்கள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். அந்த பெரிய கண்ணியில் போயிட்டுனா கிடைக்காது. இப்போ எங்களுக்கு வந்து இந்த கெள்ளல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கன்னியாகுமரியில் வந்து கெள்ளல்னு சொல்லுவோம், கேரளாவில் வந்து பைந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீன் வந்து எங்களுக்கு வந்து இப்போ கிடைக்குங்க. இப்போ கப்பியை வச்சு அவங்க தூக்க போகிறாங்க. 2 கப்பி வச்சுருக்காங்க. இப்போ மீனை தூக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ மீன் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாவ், நல்ல வெயிட்டாக வந்துட்டு இருக்குங்க. எங்கள் வலையில் வந்து இப்போ பரவாயில்லாத கேட்சிங் மீன் வந்து வருது. இதில் கிடக்கக்கூடிய மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 டன்னு அந்த அளவில் உள்ள மீன் வந்து இப்போ எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ சுறுசுறுப்பை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, தட்டி விட்டுட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பருவட்டு மீன், பாறையில் உள்ள மீன் தான் கிடக்கு. அதில் குறிப்பாக கெள்ளல் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் வந்து நிறைய கிடக்குங்க. எவ்வளோ மீன் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நேரடியாக பாருங்கள். இது கெள்ளல் மீன் வந்து சாப்பிட்டவங்க இந்த கெள்ளல் மீனுடைய ருசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதுதான் அந்த கெள்ளல் மீன். இது பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த கெள்ளல் மீன் வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு சில மீன்களும், அதாவது இந்த ஓஜியா வலை மீன், அப்புறம் பாறை மீன், எல்லா மீனும் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு. இதில் அதிகமாக கிடக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா இந்த கெள்ளல் மீன் தான் எங்களுக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. இந்த டைம் எங்களுக்கு கிடச்சிருக்க மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் எங்களுக்கு போகுங்க. ஏன்னா இந்த கெள்ளல் மீன் வந்து அதிகமான ரேட்டு போகாது அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதிகமான ரேட்டு போகாது. ஏன்னா நிறைய மக்கள் இந்த மீனை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கிடைக்கிற மீன் இதில் கிடக்கக்கூடிய மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு கிடக்குங்க. இந்த பாடு கிடச்ச மீன் வந்து. ஆனால் அந்த கெள்ளல் மீன் வந்து நல்ல விலை போகுமா இருந்தால் ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகணும். அந்த கெள்ளல் மீன் வந்து கொஞ்சம் விலை குறைவாக தான் போகும். ஆனால் சதை நிறைய இருக்கும் இந்த கெள்ளல் மீனில் வந்து. இதை கேரளா பகுதியில் வந்து பைந்தின்னு சொல்கிறாங்க. என்ன பேர் சொல்லுவாங்கன்னு பாருங்க. இதுதான் அந்த கெள்ளல் மீன். இந்த மீன் ஜாஸ்தியாக கிடைச்சிருக்கு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கெள்ளல் மீன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் அதிகமாக கிடைக்கும்னா அந்த பாறைக்கு மேல் பகுதியில் தாங்க அதிகமாக இந்த மீன் கிடைக்கும். இந்த பாறைக்கு பக்கத்தில் போனால் கூட அவ்வளோவா கிடைக்காது. இப்போ நானும் போய் அந்த கெள்ளல் மீனை பைந்தின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து கேரளா போட்டு, இது கேரளா ஆட்கள் இருந்ததுனால பைந்தின்னு சொல்கிறேன். இதுதான் பைந்தி. பைந்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. சாப்பிட்டாங்க மறக்காம தெரியப்படுத்துங்க. 5 கிலோ வருமா? குறவா இருக்கு. 3 கிலோ. நம்ம சேனலை முதல்ல நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னுடைய சேனலை வந்து பார்க்குறீங்க, வியூவர்ஸ் போகுது, ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபர் கூட மாட்டேங்குது. நிறைய என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, உங்கள் வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஏன் சப்ஸ்கிரைபர் கூட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் பார்க்குறதோட நிறுத்துக்கிறீங்க. ஆனால் பார்க்குறவங்க தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் பட்டனையும் நீங்கள் அமுக்கி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குங்க. இதுதான் அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய மொத்த மீனுங்க. இது வந்து எங்களுக்கு ஒரே பாட்டில் கிடைச்ச மீனுங்க. என்ன பலே வீடியோ பார்த்தீங்களா?
பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு கெள்ளல் மீன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருக்கீங்க. நான் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் போடுறதுக்கு தயாரா இருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கேப்டன் இனோ இந்தியன் பிஷர்மேன் சொல்லிட்டு சேனல் பேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் இனோ. நன்றி, வணக்கம்.